ஃபர்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிருந்தாரு, அப்புறம் மசூதிக்கு போயிருந்தாரு, அப்புறம் நாச்சியம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. 3 மதத்தையுமே எனக்கு வந்து பிரிவினை கிடையாது. நான் வந்து அந்த பிளவுவாத அரசியல்லாம் பண்ண மாட்டேன். மதவாத அரசியலும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என் மதம், அடுத்தது மதம், அடுத்த மதம். எல்லா மதமும் எனக்கு ஒரே மதம் தான். பிரிவினையே கிடையாது. உனக்கு எந்த சாமி பிடிக்குதோ நீ கும்பிடு. உன் சாமியை நான் கும்பிடுறேன், என் சாமியை நீ கும்பிடு. அந்த மாதிரி பிரிவினையே இங்கே கிடையாது. யாரை வேணாலும் கும்பிடலாம், யாரை வேணாலும் வழிபடலாம், யாரை வேணாலுமே ஃபாலோ பண்ணலாம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை பார்த்துட்டு நான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பேர் வைக்கலான்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. முகமது ஜோசப் விஜய் முருகன். எப்படி பேர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லா மதத்தையுமே கடந்து எல்லா மதத்தையும் ஒன்றிணைச்ச தலைவன் தான் விஜய்ன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு கட்சி தலைவரும் இந்த மாதிரி சேம் டைம்ல போயிடுறதோ அந்த மாதிரி இருந்ததோ நான் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்க மேபி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி தலைவர் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. எப்படா ஒரு மனுஷன் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறான், இப்போ எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கா, எல்லா மக்களுமே அவர் மேல அவ்வளோ பாசமா இருக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்பதான் பாக்குறேன்.